நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதி உங்களுடைய தேர்வில் இருக்கக்கூடிய செய்திகளை பற்றி பேசுறது. ஐநா மனித உரிமை மனித உரிமை கவுன்சில்ல உறுப்பினராவதற்கான தேர்தலில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக்சுவலி நம்ம ஒரு 4 நாடுகள் வந்து தேர்வு செய்யப்படணும், அதுல இந்தியாவும் போட்டியிட்டு இருக்கிறது, அதில் வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்படிங்கிறது ஆசிய பசிபிக் பிராந்தியத்துல தான். இதுல வந்து குவைத், கத்தார், வங்கதேசம் இந்த மாதிரியான நாடுகள் இருக்கு. இந்த செய்தி அப்படிங்கிறது வழக்கமா போன முறை ஐநா மனித உரிமை கவுன்சில்ல இந்தியா வந்து உறுப்பினராச்சு. ஆனா இந்த முறை எனக்கு இது எப்படி பார்க்க தோணுதுன்னா, ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியா என்பது ஒரு வளர்ந்து வரக்கூடிய நாடு அப்படிங்கிற ஒரு நிலையை தாண்டி மிக முக்கியமாக புறக்கணிக்க முடியாத நாடு இது. இந்த விஷயத்தை ஏற்கனவே பிரதமரும் சொல்லியிருக்காரு. ஒரு பலம் வாய்ந்த சக்தியாக உருவெடுப்பதற்கு இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தலைமை ஏற்கக்கூடிய ஒரு விதத்தில் எதுவுமே போன தடவை பொருந்தாது. இல்ல, நான் என்ன சொல்றேன், பொருந்தும். நான் வந்து இல்லைன்னு சொல்லல, அதனாலதான் நான் சொன்னேன். பட் ஆனால் கூட இந்த முறை தேர்வு பெற்றதன் மூலம் இதற்கு முன்னதாக இந்த அரசாங்கம் மாறியதற்கு பின்னால் அண்டை நாடுகளுடனான நம்முடைய உறவு மற்றும் அவர்களை வந்து நம்மோடு சேர்ந்து எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற அரசாங்கத்தினுடைய அக்கறை, நல்லுறவை இந்த பிராந்தியத்துல பாதுகாக்கணும் அப்படிங்கிற எடுக்கிற முயற்சிகள். ஆனால் அதே சமயம் எல்லைக்கு பிரச்சனை வரும்போது உறுதியான கடுமையான நிலைப்பாடு, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த புதிய அரசாங்கம் பதவியேற்றதற்கு பின்னால் நடப்பதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த தேர்வு பெற்றதுங்கிறது மகிழ்ச்சி அளிக்கூடிய சந்தா. இது சாதனை கிடையாது. ஆனால் கூட நிச்சயமாக ஐநா கவுன்சில் அப்படின்னு வரும்போது ஏதோ ஒரு சில வளர்ந்த நாடுகள், வல்லரசு நாடுகள் எடுக்கின்ற முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் கூட அதில் இந்தியாவினுடைய பங்களிப்பு, அதனாலதான் மோடி அவர்கள் தன்னோட உரையில குறிப்பிட்டார், வளர்ச்சி அப்படின்னு வரும்போது இந்த முடிவுகளை எடுக்கும் போது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து நம்மளோட அதிகமான அங்கீகாரத்திற்கான ஒரு உலகளாவிய பார்வையில ஒரு நல்ல நியூஸா இருக்கு. நீங்க அவங்க சொல்றதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது என்னுடைய கருத்து என்பது, தீபாவளிக்கு வந்து ஓ பன்னீர்செல்வம் வாழ்த்து செய்தி தெரிவிக்கவில்லை என்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. குறிப்பாக வந்து வாழ்த்து செய்தி முதலமைச்சர் தெரிவிப்பாங்க. ஏற்கனவே ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது அவர் தெரிவித்தார். இப்போது அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தெரிவிப்பார் என்று பன்னீர்செல்வம் இருந்து விட்டாரோ அல்லது பன்னீர்செல்வம் தெரிவிப்பார் என்று பொதுச் செயலாளர் இருந்தாலும் தெரியாது. ஆனால் என்ன நடந்திருக்குன்னா, நாம் வாழ்த்து செய்தி தெரிவித்தால் முதலமைச்சர் என்கிற முறையில் நமது வாழ்த்து செய்தி மேலே வரும், கட்சி தலைவி என்பது கீழே வரும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் பன்னீர்செல்வம் வாழ்த்து செய்தி தெரிவிக்கவில்லை. உடனே ஜெயலலிதாவும் வாழ்த்து செய்தி தெரிவிக்க, அவர் வாழ்த்து செய்தி தெரிவிக்கவில்லைங்கிறது வந்து நடந்த நிகழ்வு. ஆமா, அதற்கு நீங்க சொல்றது அதான் காரணம். அதான் காரணம். இது மாதிரி அதாவது ஒரு முதலமைச்சர் வந்து இப்படி செயல்படவே முடியாது. முதலமைச்சர் ஜெயலலிதா என்ன நினைப்பார், என்ன செய்வார், இந்த பிரச்சனை எப்படி இருப்பார் என்று ஒரு முதலமைச்சர் 24 மணி நேரம் சிந்திச்சுக்கிட்டு இருந்தார்னா செயல்படவே முடியாது. இப்போ வந்து இன்னைக்கு தீபாவளி வாழ்த்து செய்தி சொல்லாமல் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. 18 ஆண்டு காலமாக பெங்களூர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்து, அந்த வழக்குல வந்து ஜெயலலிதா குற்றவாளி என்று அந்த நீதிமன்றம் தீர்ப்பு கூறியிருக்கு. ரம்ஜானுக்கு பிரதமர் வந்து வாழ்த்து தெரிவிக்கல. தீபாவளிக்கு திமுக ஆட்சி இருந்ததுன்னா முதலமைச்சர் வாழ்த்து தெரிவிக்கிறது இல்ல. நீங்க பன்னீர்செல்வம் வாழ்த்து தெரிவிக்காம இல்ல, அவர்கள் வந்து கடந்த காலத்துல விஜயதசமிக்கு, அவரு ஜெயலலிதா சிறையில் இருந்த போது விஜயதசமிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கார் பன்னீர்செல்வம். தீபாவளிக்கு மட்டும் என்ன பாவம் செய்துன்னு தெரியல, அவரு வாழ்த்து செய்தி தெரிவிக்கல. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், இது ஒரு அந்த செயல்படுகிற முறையை காட்டுகிறது. அதாவது ஒரு அமைச்சர், முதலமைச்சர் வந்து சுதந்திரமாக செயல்படணும். ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷன்லாம் இவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு ஒரு முதலமைச்சர் இயக்குவது, இதெல்லாம் எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியல. தயவுசெய்து யூபியாவையும் இதையும் ஒப்பிடு. தயவுசெய்து என்ன அடிப்படையில பேசுகிறீர்கள்? டாக்டர் மன்மோகன் சிங் யாரு, ஓ பன்னீர்செல்வம் யாரு, சோனியா காந்தி யாரு, ஜெயலலிதா யாரு? டாக்டர், அதாவது சோனியா காந்தி முன்னொரு தனக்கு வழங்கப்பட்ட பிரதமர் பதவியை துச்சமென தூக்கி எறிந்துவிட்டு ஒரு பொருளாதார நிபுணரை இந்த நாட்டில் பிரதமராக நியமித்து இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்து சென்ற ஒரு மகத்தான மனிதர் மன்மோகன் சிங். வரலாறு பதிவு செய்யும். இன்னைக்கு நீங்க விமர்சிக்கலாம், நரேந்திர மோடி யாரு, மன்மோகன் சிங் யாரு என்றது இந்த உலகம் தெரியும். கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி பத்தி எல்லாம் அன்பு சகோதரர் திரு கோபண்ணா எந்த விதத்திலையும் சோனியா காந்தி தலையிடுறது கிடையாது. ஏங்க, இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரி புக் எழுதிக்கிறாரு, எல்லா ஃபைலும் அம்மா கிட்ட போயிட்டு தாங்க ஒரு ஃபைல் கூட இதெல்லாம் வந்து அபவாதம், அபாண்டம், அப்படி எல்லாம் ஒரு அமைச்சரவை செயல்படுறது கிடையாது. இதெல்லாம் மறுக்கப்பட்டது. ஏற்கனவே சிதம்பரம் மறுத்திருக்கிறார், பல முறை நாங்கள் மறுத்து விட்டோம். இந்த கோப்புகள் வந்து சோனியா காந்தி வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அப்படி ஒரு பிரதமர் வந்து மன்மோகன் சிங் இல்ல. அப்படி எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி சில விஷயங்கள்ல தலையிடுவாங்க. அரசாங்க விளம்பரங்களில் கூட
பிரதமர் அப்படிங்கிறவருக்கு மேலாக திருமதி சோனியா காந்தி அவர்களுடைய பெயரும் புகைப்படம் பிரதமரை போல என்ன அவங்க வந்து அட்வைசரி கமிட்டி சேர்மன் அவங்க. அதான் சொல்றேன். அட்வைசரி கமிட்டி சேர்மன் இஸ் எலிஜிபிள். இல்லாத போஸ்ட். அத கட்சியினுடைய தலைவி. அதுதான். அப்ப அதே மாதிரி தான் அங்கேயும் பொருந்தும். நீங்க சொல்றது மட்டும் இல்ல. நீங்க சொல்ற யூபிஏனுடைய அட்வைசரி கமிட்டியோட சேர்மன் அவங்க. அட்வைசரி கமிட்டி சேர்மனுக்கு அரசியலமைப்பு சட்டத்துல இடமே இல்ல. இல்ல. பிரதமருக்கு நாங்க அதே மாதிரி தான் அவரு கொடுத்திருக்காரு. அவருக்கு அந்த தகுதியை கொடுத்திருக்கோம். ஏன்னா அவங்க வந்து அட்வைசரி கமிட்டி இருக்கிறதுனால தலையிடுவாங்க. ஆனா கோப்புகளை பார்ப்பார்கள் என்று சொல்றது அபாண்டம். திருமதி சோனியா காந்தி அவர்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி இல்லாம இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா அப்ப வந்து இவங்க வந்து தமிழ்நாட்டை பத்தி விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி வந்து பிஜேபி ஆட்சியில எங்கேயுமே கிடையாது சார். நாங்க வந்து என்ன சட்டத்தின்படி ஆட்சி நடக்குதோ அதுதான். ஹரியானா முதலமைச்சர் யார் நியமித்தது? யார் நியமிச்சாங்க? நாக்பூர்ல இருக்கிற ஆர்எஸ்எஸ் சொல்லி நியமிச்சிருக்கீங்க. இதெல்லாம் ஊர் உலகம் தெரிஞ்ச விஷயம். நீங்க செயல்படுறது நாக்பூர்ல இருந்து அங்க இருந்து தான் கண்ட்ரோல் டவர் உங்களுக்கு. அதான் நீங்க வந்து அங்க இருக்கிற எம்எல்ஏக்களை வந்து இழிவுபடுத்துற மாதிரி இருக்குது. அந்த கேப்டன் ஒருத்தர் அவர் வரதா இருந்தது. உடனே ஆர்எஸ்எஸ் காரரை கொண்டு வந்து போட்டு பண்ணிட்டாங்க. சார் இது எங்களோட உள்கட்சியில யார் முதலாம நாங்க முயற்சி பண்ணி நாங்க கொண்டு வரோம். ஆனா நீங்க முடிவு பண்ணல. நாக்பூர்ல தான் ஆர்எஸ்எஸ் தான் முடிவு பண்ணுது. மகாராஷ்டிரா கூட அவங்க தான் முடிவு பண்ணாங்க. அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு பிஜேபி விட ஆர்எஸ்எஸ் பார்த்தா தான் பயம்னு இதுல நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். அச்சமற்று பல சோதனைகளை சந்திச்சு நம்ம தொடர்ந்து பேசலாம். மகாத்மா காந்தி ஒரு இடைவெளிக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். அதெல்லாம்